نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரின மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்லோர் மீதும் குறிப்பாக இரவு வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் என்று நிலவுகிறார். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறையும் அந்த வரலாறு தருகின்ற படிப்பினைகளையும் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் வரை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறை வாழ்க்கையில் அவர்களோடு இருந்த மனிதர்கள் அவர்கள் கண்ட கனவுகளை கூறி யூசுப் நபி அவர்களிடம் விளக்கம் பெற்ற நிகழ்வையும், அவர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தாவாவை பற்றியும் அது தருகின்ற படிப்பினைகளை பற்றியும் அறிந்து கொண்டோம். யூசுப் நபி அவர்கள் அந்த கனவுக்கு தன்னோடு சிறையில் இருந்த சிறை தோழர்களுடைய கனவுக்கு விளக்கம் கூறி அந்த விளக்கத்தின் மூலமாக யார் விடுதலை ஆவார் என்பதை யூசுப் நபி அவர்கள் அறிந்து கொண்டார்களோ அந்த மனிதரிடம் தன்னை பற்றி மன்னரிடத்தில் கூட சொல்லி அனுப்புகிறார்கள். அவர் விடுதலையான சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் யூசுப் நபி அவர்களை பற்றி மன்னரிடம் கூட மறந்து விடுகிறார். காலங்கள் ஓடுகிறது. பல ஆண்டுகள் இதன் காரணமாக யூசுப் நபி அவர்கள் சிறையிலேயே இருந்து வருகிறார்கள். நாம் செய்யாத ஒரு குற்றத்திற்காக குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டாலும் தன்னுடைய கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அந்த பெண்களுடைய சூழ்ச்சியிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக சிறை வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்ட யூசுப் நபி அவர்கள் இப்படி ஒரு சின்ன மறதியின் காரணமாக பல ஆண்டுகள் சிறையிலேயே தங்கி விடுகிறார். காலங்கள் ஓடுகிறது. ஒரு கட்டத்துல மன்னர் ஒரு கனவு காணுகிறார். என்ன கனவு என்றால், தன்னுடைய சபையோரிடம் தன்னுடைய அமைச்சர்மார்களிடம் அந்த கனவை பற்றி யூசுப் நபி அவர்கள் கூறுகிறார்கள். இன்னி அரா சபா பக்கராத்தின் சிமான், நான் கொளுத்த 7 மாடுகள் மெலிந்த 7 மாடுகளை சாப்பிடுவதைப் போலவும் 7 பசுமையான கதிர்களையும் காய்ந்த கதிர்களையும் கனவில் கண்டேன். இது பற்றி விளக்கம் அறிந்தவர்கள் சொல்லுங்கள் என்று தன்னுடைய சபையோரிடம் கூறுகிறார். சபையில இருந்தவர்கள் இதெல்லாம் சும்மா வீணான கற்பனைகள், இதெல்லாம் ஒரு நல்ல கனவு கிடையாது, ஒரு குழப்பமான கனவு, இதற்கு எந்த விளக்கமும் கிடையாது, இது நல்ல கனவு இல்லை என்று அந்த மன்னரிடம் சொல்லி விடுகிறார். அப்போது அந்த இடத்தில் தான் இந்த விடுதலையான மனிதரும் இருக்கிறார். ஏற்கனவே கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது கூட யூசுப் நபி அவர்கள், உன்னுடைய முதலாளிக்கு எஜமானருக்கு நீ மது பிழிந்து கொடுப்பாய் என்று சொன்னார்கள். அந்த வகையில அந்த முதலாளியோடு இவர் இருக்கின்ற பொழுது இந்த மன்னருடைய சபையிலதான் இந்த விடுதலையானவர் இருக்கிறார். மன்னர் இப்படி ஒரு கனவை கூறி விளக்கம் சொன்ன பொழுதுதான் நம்முடைய கனவுக்கு யூசுப் தானே விளக்கம் சொன்னார் அப்படிங்கிற ஞாபகமே இவருக்கு வருது. ஞாபகம் வந்த உடனே, நான் இதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு கொண்டுட்டு வரேன், என்னை கொஞ்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வரார். எங்க வராருன்னா ஜெயிலுக்கு வரார்.
யூசுப் நபியை பார்க்கிறார். பார்த்துட்டு யூசுப் நபியிடம் அவர் சொல்லுகிறார், யூசுப் ஐயுஹ சித்திக், யூசுப் அவர்களே, எனக்கு ஒரு கனவுக்கு விளக்கம் தேவை. மன்னர் கண்ட கனவை சொல்றாரு. 7 கொழுத்த மாடுகள் 7 மெலிந்த மாடுகளை சாப்பிடுது. பசுமையான 7 கதிர்கள் ஒரு புறம் இருக்குது, காய்ந்து போன 7 கதிர்கள் ஒரு புறம் இருக்குது. இதுக்கான விளக்கம் வேண்டும் அப்படிங்கிறார். யோசித்து பாருங்கள், யூசுப் நபி ஒரு பழிவாங்கும் எண்ணம் கொண்டவராக, ஒரு குரோதம் கொண்டவராக இருப்பார் என்றால் அவங்க பழிவாங்குவதற்கு தகுந்த இடம். ஏன் யூசுப் நபி சொல்லி அனுப்புறத மறந்த காரணத்தினால பல ஆண்டுகள் சிறை வாழ்க்கைய இவருடைய மறதியினாலதான் யூசுப் நபி அவர்கள் அனுபவிக்கிறாங்க. செய்யாத குற்றமற்றவர்னு நிரூபிக்கவும் பட்டுடுச்சு, விரும்பிதான் சிறைக்கு வந்தாரு. கொஞ்ச நாள் நம்ம கடுமையா சிறையில இருந்தோம்னா நாம இந்த நம்முடைய கற்பை காத்துக் கொள்ளலாம் என்றுதான் சிறைக்கு வந்தார். ஆனா இவர் மறந்த காரணத்தினால காலங்கள் ஓடி பல ஆண்டுகள் சிறை வாழ்க்கை அனுபவிக்கிறார். யூசுப் நபி ஒரு கெட்ட எண்ணம் அவர் வேதத்துல இருந்துச்சுன்னா, ஒரு குரோத உள்ளம் இருந்துச்சுன்னா, என்கிட்டே விளக்கம் கேட்கிறியா, ஒன்னாலதான் இத்தனை ஆண்டு காலம் நான் சிறையில இருந்தேன், இத்தனை ஆண்டு காலம் நான் ஜெயில அனுபவிச்சதே ஒன்னாலதான், இப்ப என்கிட்ட எந்த தைரியத்துல வந்து நீ விளக்கம் கேட்கிற என்று அவரை பழி வாங்கி இருக்கலாம். ஆனா அப்படி எதுவுமே கேட்கல. அதை பற்றி எந்த ஒரு காரணத்தையும் கூட அந்த மனிதனிடம் வந்தவரிடம் யூசுப் நபி அவர்கள் கேட்காமல் அவர் என்ன விளக்கம் கேட்டாரோ அந்த விளக்கத்தை சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு 7, அதாவது யூசுப் நபி அவர்கள் விளக்கம் சொல்லுகிற பொழுது, நீங்கள் தொடர்ச்சியாக 7 ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள். விவசாயம் செய்து அறுவடை செய்கின்ற பொழுது உங்களுடைய உணவுக்கு என்ன தேவையோ, நீங்க இந்த நாட்டு மக்கள் சாப்பிடுவதற்கு என்ன தேவையோ அதை தவிர மற்ற அனைத்தையும் அந்த கதிர்களோடையே சேமிப்பு கிடங்கு சேமித்து வைத்து விடுங்கள். இதற்கு பிறகு 7 ஆண்டு நல்ல விவசாயம் செலுத்து, நல்ல விவசாயம் பண்ணி நிறைய கதிர்களை எல்லாம் சேமித்து வைக்கிறீங்கள, சாப்பிடுறதுக்கு போக மற்றது எல்லாம் வீண்களையும் ஆக்கிறார்கள். அதிகப்படியாக செலவு செய்யாதீர்கள், அதிகப்படியாக பயன்படுத்தாதீர்கள், தேவைக்கு பயன்படுத்தி விட்டு மற்ற இதெல்லாம் சேமித்து வச்சிருங்க. ஏன்னா இதற்கு பிறகு ஒரு 7 ஆண்டுகள் உங்களுடைய நாட்டுக்கு வரும். அந்த 7 ஆண்டுகளும் மிக பஞ்சமான ஆண்டுகள். அதுல விவசாயம் எதுவும் செய்ய முடியாது, வறண்டு போன நாட்களாக அந்த நாட்கள் இருக்கும். இந்த 7 ஆண்டுகள்ல உங்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்படும். பஞ்சம் ஏற்படும் பொழுது என்ன பண்றது, ஏற்கனவே நீங்க சேமிச்சு வச்சிருந்தீங்கல்ல, அதை நீங்க எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் அந்த கனவுக்கான விளக்கம். இதற்கு பிறகு ஓராண்டு உங்களுக்கு நல்ல மழை பொழிகின்ற ஆண்டு வரும் அப்படின்னு யூசுப் நபி அவர்கள் அந்த விளக்கத்தை சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மன்னரிடத்துல போய் அந்த வந்தவர் சொல்ற, இதுதான் இந்த கனவுக்கான விளக்கம். யாருமே கனவுக்கு விளக்கம் சொல்லாத பொழுது இதுவெல்லாம் வீணானது, குழப்பமானது, இதனை ஒரு அர்த்தமற்ற கனவுகள் என்று சொல்ல பொழுது இதனுடைய உண்மை அர்த்தத்தை புரிந்து கொண்டு இந்த நாட்டுக்கே மிகப்பெரிய நன்மை சேர்க்கின்ற வகையில விளக்கத்தை யூசுப் நபி அவர்கள் சொன்ன உடனே மன்னர் ஆச்சரியப்பட்டு தூணிபிகி அவரை என்னிடம் கொண்டு வார்கள். சிறையில் இருக்கிறாரே, கனவுக்கு விளக்கம் சொன்னாரே அந்த யூசுப்பை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று மன்னர் கட்டளை போன்றாரே. மன்னருடைய கட்டளை ஏற்று யூசுப் நபி அவர்களை அழைக்க ஒருவர் வருகிறார். வந்த உடனே யூசுப் நபி அவர்கள் வெளியே வரல. மன்னர் உங்களை கூப்பிடுறாரு, உங்களை வெளியே அழைக்கிறார் என்று கேட்டவுடன் யூசுப் நபி, நான் வரமாட்டேன், நீ உன்னுடைய மன்னரிடம் போய் சொல்லு, என் மீது எந்த சந்தேகமும் இல்லாத அளவுக்கு என் மீது குற்றம் சுமத்திய அந்த பெண்கள் தாங்களே ஒப்புக்கொள்ளுகிற வரை இந்த சிறையில் இருந்து நான் வரவே மாட்டேன் என்று யூசுப் நபி அந்த நேரத்துல சொல்றாங்க. இதை பத்தி தான் நபிகள் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, யூசுப் நபி அனுபவித்த சிறை காலம் அளவுக்கு நான் சிறையில இருந்திருந்தார். அவங்க பல ஆண்டுகள் சிறையில இருந்தார். அவ்வளவு காலம் சிறை தண்டனை எனக்கு கிடைத்திருக்கும் என்றால் மன்னர் அழைக்கிறார் என்று
ஒருவர் சொல்ல வந்தாரு, அவர் வந்தவரோட நான் போயிருப்பேன், அதுக்கப்புறம் இதை பத்தி நிரூபிக்கணும் என்றெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன், போயிருப்பேன். அவ்வளவு காலம் யூசுப் நபி அவர்கள் சிறையில் இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அவ்வளவு காலம் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு, மன்னரே அழைக்கிறார், மன்னரே அழைக்கிறார் என்று அப்படியே கேள்வினால இங்கே என்னுடைய கற்பொழுதும் என்னுடைய உண்மை நிலை உறுதியாக வேண்டும். யூசுப் நபி அவங்க சொல்றாங்க. ஏன் யோசிச்சு பாருங்க, மன்னர் கூப்பிடுறாரு, ஏற்கனவே அந்த பெண்கள் குற்றம் சுமத்தினால அந்த சூழலில் மன்னருக்கு எந்த ரோடுமே இல்லை. மன்னர் முன்னிலையில இவர் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டு ஒரு சிறைக்கு வரல. அங்க எல்லா ரோடுமே அமைச்சரை சுற்றிதான் இருந்துச்சு. யாருடைய வீட்டுல வளர்ந்தாரோ அந்த அமைச்சரை சுற்றிதான் இருந்துச்சு. அந்த அமைச்சருக்கு தெரியும் யூசுப் குற்றமற்றவர், ஆனாலும் இவர் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஊருக்குள்ள இவர் குற்றமற்றவர் இருந்தாலும் ஊருக்குள்ள ஒரு சந்தேக பார்வை இருக்கலாம். எப்ப ஏன் இவர் குற்றமற்றவர் ஏன் ஜெயிலுக்கு போறாரு அப்படிங்கிற ஒரு சந்தேக பார்வை இருக்கலாம். இவர் உண்மையிலேயே குற்றமற்றவர் அமைச்சருக்கு மட்டும்தான் தெரியும். மன்னருக்கு அந்த நேரத்துல ரோட இல்லை. மன்னருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். நல்ல டேலண்டான ஆளா இருக்கிறாரு, கதவுக்கு விளக்க சொல்றாரு, ஆனா இவர் ஏன் ஜெயிலுக்கு போனாரு, இந்த குற்றம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கலாம். அதனால மன்னரும் தெளிவு பெற வேண்டும். இந்த பெண்கள் தன்னுடைய குற்றத்தை அனைவர் முன்னிலையிலே ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த பொது வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற என் மீது எந்த குற்றமும் இல்லை என்று பகிரங்கமாக தெளிவாக என்பதை நான் அந்த சிறையிலிருந்து வருவேன். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது படிக்கிறேன். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது தவறு செய்யாமல் இருப்பது ஒரு போராட்டம். தவறு செய்வதை போன்ற எண்ணத்தை கூட மக்களுக்கு கொடுத்து விடக்கூடாது. அப்பளுக்கற்ற குற்றமற்ற வாழ்வு, களங்கமற்ற வாழ்வு இருக்க வேண்டும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு என்று இந்த யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு நமக்கு உணர்த்துகிறார். இப்ப இத போய் மன்னர்கிட்ட சொல்றாரு, அவர் வரமாட்டாரா, அவர்களுடைய குற்றமற்றவர்னு அந்த பெண்களே ஒப்புக்கொண்டால்தான் வருவாரா. சொன்ன உடனே மன்னர் அந்த பெண்களை, அமைச்சருடைய மனைவி உட்பட அந்த ஊர் பெண்கள் எல்லாம் கூட சேர்ந்திருந்தாங்க அந்த நேரத்துல, எல்லா பெண்களையும் அழைக்கிறார். அழைத்து மன்னர் கேட்கிறார், மா ஹத்துபுக்குன்ன இது ராவத்துன்ன யூசுஃப அன்-நஃப்ஸி, நீங்கள் அனைவரும் யூசுஃபை அடைய நினைத்த பொழுது என்ன நடந்தது, நடந்ததை கூறுங்கள். மன்னர் கேட்கிறார், நீங்க எல்லாரும் யூசுஃப் அடையணும்னு நினைச்சீங்கல்ல, அப்ப என்ன நடந்துச்சு, அவர் மேல ஏதாவது குற்றம் இருக்குன்னா, அவர் ஏதோ உங்களிடத்துல தப்பா நடந்து பார்த்தாரா, என்ன நடந்துச்சு, நடந்ததை சொல்லுங்க. அப்ப அந்த பெண்கள் எல்லாம் அமைச்சருடைய மனைவி தவிர்த்து அந்த ஊர் பெண்கள் எல்லாம் வந்திருந்தாங்களே, ஏற்கனவே கைகளை அறுத்துட்டு மன்னருடைய அமைச்சருடைய மனைவியை சேர்த்து யூசுப் நபியை அடைய நினைச்சாங்கல்ல, அந்த பெண்கள் எல்லாம் ஹாஷல் இல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன், மா அலிம்னா அலைஹி மின் சூ, அவரிடத்துல எந்த சின்ன கெட்ட காரியத்தை கூட நாங்க பார்க்கல. நாங்கெல்லாம் ஒரு இடத்துல தப்பா நடக்க முயன்ற பொழுது அவரிடத்தில் சிறிய தவறை கூட நாங்கள் பார்க்கவில்லை, அவர் களங்கமற்றவர், குற்றமற்றவர் என்று அந்த பெண்கள் எல்லாம் சொன்னாங்க. அமைச்சருடைய மனைவி இந்த பெண்களுக்கு தனக்கு சார்பாக ஆக்கிக் கொண்டார்கள். அமைச்சருடைய மனைவி ஏற்கனவே தப்பு செஞ்சப்போ சட்டை கிழிந்ததை வைத்து இந்த பெண்கள் குற்றவாளிகள் நிரூபணமாயிடுச்சு. ஊருக்குள்ள மற்ற பெண்கள் எல்லாம் இந்த அமைச்சருடைய மனைவியை குறை சொன்னப்போ யாரெல்லாம் நம்மளை பற்றி தப்பா பேசினாலோ அவளையே நமக்கு சார்பா ஆக்கிறதுக்காக யூசுப் நபியை அடைய வைக்க வருகின்ற அளவுக்கு அந்த பெண்களை தனக்கு சார்பாக மாற்றிக் கொண்டார்கள். இப்ப அந்த பெண்களும் மீண்டு விட்டார்கள். அந்த பெண்களும் நாங்கதான் தப்பு செஞ்சோம், யூசுப் மேல தப்பு இல்லை என்று சொன்ன உடனே இப்போ அமைச்சருடைய மனைவிக்கு வேற வழியே இல்லை. இப்ப தன்னுடைய குற்றத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டே ஆகும். அதனால அந்த அமைச்சருடைய மனைவி மன்னர் முன்னிலையிலையும் அந்த மக்கள் முன்னிலையிலையும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார். இப்போது உண்மை தெளிவாகிவிட்டது, இனிமேல் நான் மறைக்க விரும்பவில்லை, இனிமே நான் மறைச்சு பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே நான் அவர் மேல குற்றம் சுமத்தின போது சட்டையை வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் அதுக்காகத்தான் ஊர் பெண்களை எனக்கு சார்ந்து ஆக்குறேன். இப்ப அந்த பெண்கள் கூட
உங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டுட்டாங்க, இனிமே நான் சாட்சி போக்கு சொல்ல வழியே இல்லை, நான் தான் தப்பு செஞ்சேன், அவர் மேல எந்த தப்பும் இல்லை, அவர் உண்மையாளர் தான், அவரை நான் தான் அடைய பார்த்தேன், நான் தான் அவரது தவறாக நடக்க பார்த்தேன் என்று அந்த அமைச்சருடைய மனைவி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு, இத நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, இங்க இந்த சபையில இல்லாம ஜெயில இருக்கிறார யூசுப், அவருக்கு இந்த சமயத்தில் நான் துரோகம் செய்யவில்லை, அவர் மீது குற்றத்தை சுமத்தவில்லை என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. யூசுப் இந்த சபையில இல்லை, ஏற்கனவே நான் அவர் மேல குற்றம் சுமத்தினேன், இப்ப இந்த நேரத்திலையும் நான் அவர் மேல குற்றம் சுமத்தினேன்னு அவர் நினைச்சிடக்கூடாது. நான் இப்போது அவருக்கு மோசடி செய்யல, துரோகம் செய்யல, நானே இப்ப உண்மையை ஒத்துக்கிட்டேங்கிறத அந்த யூசுப் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்ப நானே குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டேன் என்று அந்த பெண் சொல்லி குற்றத்தை ஒப்புக்கொள்றார். இப்ப மன்னர் திரும்ப ஆள் அனுப்புறாரு, எல்லாம் விசாரிச்சாச்சுப்பா, உன் மேல எந்த தப்பு இல்ல நிரூபணம் ஆயிடுச்சு, உன் மேல எந்த குற்றமும் இல்ல நிரூபணம் ஆயிடுச்சு, அந்த பெண்கள் மேலதான் தப்பு, இந்த அமைச்சருடைய மனைவி மேலதான் தப்பு, நீ வா அப்படின்னு சொல்லி மன்னர் அழைக்கிறார். யூசுப் நபி அவங்க அழகாங்க. வந்த உடனே மன்னர் சொல்றாரு, இவரை நான் எனக்கான தனி பிரதிநிதியாக ஆக்கிக் கொள்கிறேன், எனக்கு நெருக்கமானவரை அவர் ஆக்கிட்டு விட்டோம், என்னுடைய பிஏ மாதிரி என்ன இவருக்கு ஒரு நல்ல அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லி மன்னர் இவருக்கு நெருக்கமாக ஆக்கிக் கொள்கிறார் யூசுப் நபி அவர்களை. ஆகிட்டு பேச்சு 2 பேரும் பேசிக்கிறாங்க, என்ன ரொம்ப காலம் ஜெயில இருந்துக்கிறாரு, மன்னருக்கு கனவுக்கு விளக்கம் கிடைக்காத போது யூசுப் நபி அவங்க விளக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் நடந்ததுனால அவரை பற்றி இவருடைய அறிமுகத்தை பற்றி நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நீங்க யாரு, இது எல்லாத்தையும் மன்னர் கேட்கிறார். 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சு முடிச்ச உடனே மன்னர் சொல்றாரு, இன்னக்கல் அமீன், நீங்கள் இன்றைய தினம் நம்ம இடத்துல நம்பிக்கைக்குரியவராகவும் நல்ல அந்தஸ்துக்குரியவராகவும் ஆகிவிட்டீர்கள், உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், உங்களை நீங்க நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீங்க, நல்ல அந்தஸ்து உங்களுக்கு நம்ம இடத்துல உண்டு அப்படின்னு சொல்லி யூசுப் நபி அவர்கள் இடத்துல சொல்றாரு. சொன்ன உடனே யூசுப் நபி அவங்க கேட்கிறார், என்ன இந்த நாட்டினுடைய கருவூலத்துக்கு என்னை பொறுப்பாளராக ஆக்குங்கள், நான் நன்கு பாதுகாப்பவன், நன்கு அறிந்தவன் அப்படின்னு சொல்லி யூசுப் நபி சொல்றாங்க. பொறுப்பை கேட்டு பெறுகிறார்கள். பொதுவாக பொறுப்பை கேட்டு பெறுவது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. ஆனால் ஒரு அநியாயம் நடக்கிற பொழுது அந்த பொறுப்புக்கு நம்முடைய பங்கு தேவை என்று உணர்கிற பொழுது அதற்கு தகுதி இருப்பவர் அந்த பொறுப்பை கேட்டு பெறுவதற்கு அனுமதி இருக்கிறது என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம புரிந்து கொள்ளலாம். பொருளாதார ஒரு நாட்டினுடைய பொருளாதார பொறுப்பை யூசுப் நபி வந்து கேட்கிறார். மன்னர் கேட்ட உடனே கொடுத்துட்டார். ஒரு நாட்டினுடைய பொருளாதார பொறுப்பு என்பது, பொருளாதார அமைச்சகம் என்பது மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை கேட்ட உடனே மன்னர் கொடுத்துட்டார். ஏன் சிரிச்சு பாருங்க, ஏன்னா அந்த கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க யூசுப் நபியோங்க, அதுலயே யூசுப் நபியினுடைய டேலண்ட்டை அவர் பார்த்துட்டார். அந்த கனவுக்கு விளக்கமே என்னன்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை கையாளுவதுதான். பஞ்சம் வருகின்ற பொழுது இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை எப்படி சமாளிப்பது என்பதுதான் அந்த கனவுக்கு விளக்கமே. இதை சொன்னதே அவர்தான் பொழுது நல்லபடியாக இந்த பொருளாதாரத்தை அவர் மேனேஜ் பண்ணுவாரு அப்படின்னு மன்னருக்கு தெரிந்த உடனே மன்னர் அந்த பொறுப்பை எடுத்து கொடுத்துட்டார். இப்போ யூசுப் நபி அவர்கள் பொருளாதார அமைச்சராக ஆகிவிட்டார். ஆகி எல்லாத்தையும் சரி செஞ்சிருந்தார். அதே மாதிரி அந்த கனவுல வந்த மாதிரியே பஞ்சமான வறண்ட நாட்கள் வருது. 7 ஆண்டுகள் கடுமையான சிரமமான நாட்கள் வருது. மற்ற நாடுகள் எல்லாம் பஞ்சத்துல தவிக்கிறது. ஆனா யூசுப் நபி அவர்கள் பொருளாதார அமைச்சராக இருந்து அந்த எகிப்து செழிப்பாக இருக்கும். ஏன்னா யூசுப் நபியினுடைய அந்த பொருளாதார திட்டங்கள், அந்த கணவனுடைய விளக்கம், அதே மாதிரி சேமிக்கிறாங்க. சேமித்ததினால் இந்த எகிப்து மற்றும் எந்த பஞ்சத்துக்கும் ஆட்களாமல் நல்ல முறையிலே அந்த நிர்வாகம் போகுது. எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, மற்ற நாட்டிலிருந்து மக்கள் வந்து உதவி கேட்டால் கூட கொடுக்கின்ற அளவுக்கு மிகச்சிறந்த பொருளாதாரத்தை அந்த நிர்வாகத்தை யூசுப் நபி அவர்கள் கையாண்டார். இன்னைக்கு இருக்கிற நாட்டினுடைய பொருளாதாரத்தை சொல்லவே வேணாம். இன்னைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த இவ்வளவு பெரிய அகல மாகாணத்துக்கு நாம வாழக்கூடிய இந்திய நாட்டினுடைய
பொருளாதார அமைச்சர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பொருளாதாரத்தினுடைய நிர்வாகம்ல என்னென்ன தெரியாதவர்கள். அவர்களுடைய குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி எது அத்தியாவசிய பொருட்களுக்கு கூட மிகப்பெரிய வரியை விதித்து பாமர மக்களுடைய வயிற்றில் அடித்து மக்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் பஞ்சமும் ஏற்படுகின்ற வகையிலே விலைவாசி உயர்ந்து நடுத்தர மக்களும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களும் தவிக்கின்ற அளவுக்கு இன்றைய இந்த நாட்டினுடைய பொருளாதார நிலைமை போய்கிட்டு இருக்கு. யூசுப் நபி அவங்க அழகிய பொருளாதார நிர்வாகத்தை மேற்கொண்டு நல்ல முறையில போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இப்ப எல்லா மத்த நாடுலாம் பஞ்சம், எகிப்து மட்டும் நல்ல செழிப்பாரு. இதனால என்ன பண்றாங்கன்னா மற்ற நாட்டு மக்கள் எல்லாம் எகிப்துக்கு உதவி கேட்டு வராங்க. இந்த சமயத்துலதான் யூசுப் நபியினுடைய அந்த சகோதரர்கள்லாம் என்ட்ரி ஆகுறாங்க. மீண்டும் என்ன ஆகுது, இங்க எகிப்துக்கு வந்து உதவி கேட்டு வராங்க. ஏன்னா அவங்க வாழக்கூடிய பகுதியில நாட்டிலே பஞ்சம், யூசுப் நபி ஆளக்கூடிய பகுதியில நல்ல நிலைமை. உதவி கேட்டு பல நாட்டு மக்கள் வருகின்றனர் போது இவங்களும் உதவி கேட்டு எகிப்துக்குள்ளே நுழைகிறாங்க. இங்க யூசுப் நபி தான் இருக்கிறாரு, அவர் தான் பொருளாதார அமைச்சரு, அவர் தான் நல்ல நிலைமையில இருக்கிறாரு. இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்தவரையில யூசுப் நாம கிணத்துல போட்டோம், அவர் தானா போயிட்டாரு, அவருடைய சேவை முடிச்சிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப யூசுப் நபி இங்க பொருளாதார அமைச்சர் வராங்க. யூசுப் நபிக்கு தெரிஞ்சிருச்சு இவங்கதான் நம்முடைய சகோதரர்கள். ஆனா அவங்களுக்கு யூசுப் நபி அடையாளம் தெரியல. அவங்க வந்து யூசுப் நபி கிணத்துல போட்டோம், அவர் சின்ன வயது, இவருக்கு கொஞ்சம் பெரிய வயது. இப்ப இவங்களை பார்த்த உடனே யூசுப் நபி அடையாளம் கண்டுட்டார். ஆனா அவங்களுக்கு அடையாளமே தெரியல. அவங்க யூசுப் நபிங்கிறது யோசிக்க இல்லை. ஆனா அழகிய தோற்றம், பார்த்த உடனே தெரியணும், அழகிய பார்த்த உடனே அவ்வளவு சிறந்த தோற்றம், இவ்வளவு அழகான ஒருத்தரை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கணும், தெரியல. ஏன் தெரியுமா, இவங்க ஆழமாக நம்புறது யூசுப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கதை முடிஞ்சிடுச்சுங்கிறத இவங்க நம்பிக்கிட்டு இருந்ததுனால இது யூசுப் நபிதாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரவே இல்லை. இப்போ உதவி கேட்டு வராங்க. யூசுப் நபிக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சகோதரர்கள் தான். உதவியை எல்லாம் பொருளை எல்லாம் கொடுத்துட்டு தானியங்களை எல்லாம் கொடுத்துட்டு யூசுப் நபி சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாராம, அதாவது இவருடைய தம்பி, யூசுப் நபியுடைய உடன் பிறந்த தம்பி இருக்கிறாருல, இவருடைய தாய்க்கு பிறந்தவர், அவர் அப்படி ஒரு தம்பி இருக்கிறாருங்க, உங்க தகப்பன வழியாக ஒரு சகோதரர், அவர் அழைச்சிட்டு வாங்குறாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாலும் அடுத்த முறை உங்களுக்கு தானியங்கள் கொடுக்க போறோம், இல்லைன்னா தானியங்கள் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு யூசுப் நபி அம்மா சொல்றாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இது ஒரு சட்டம் போல, இந்த நாட்டினுடைய சட்டம் போல, குடும்பத்தினுடைய எல்லா மக்களும் வந்தாலும் உதவி கொடுக்கிறது எங்களுடைய நாட்டு வளர்க்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏன்னா யூசுப் நபின்னு தெரியாதுல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்க வந்து அப்படியா சரி நாங்க எங்களுடைய தகப்பனர்கிட்ட பேசி பார்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. பேசி பார்க்கிறோம், ஏன் பேசி பார்க்கிறோம் ஏன் சொல்றாங்க, ஏற்கனவே யூசுப் நபி இவங்க அழைச்சிட்டு போய்தான் தந்தையினுடைய மிகப்பெரிய விருப்புக்கு இவங்க ஆளானாங்க. இப்ப திரும்ப போய் யூசுப் நபியுடைய சகோதரரை கேட்க முடியாத, அதுக்கும் பார்த்தாங்க. அப்ப எப்படி கேட்கறதுன்னு தெரியாதனால யூசுப் நபியிடத்துல சொல்றாங்க, நாங்க எங்க தகப்பனார்கிட்ட பேசி பார்க்கிறோம் அப்படின்னு. இப்ப வராங்க, வந்து இப்ப யூசுப் நபி என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் கிடையாது, அவருக்கு அழைச்சிட்டு வந்தாதான் பொருள்ட்டாங்க. ஆனா அந்த பொருளை எல்லாம் இவங்க வண்டியிலேயே இவங்களுக்கே தெரியாம ஏற்றி விடுறாங்க. இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு யாக்கூப் நபியிடம் தங்களுடைய தந்தையிடம் சொல்றாங்க, யா அபானா, எங்களுடைய தகப்பனாரே, முனி ஆளனத்தை, எங்களுக்கு எந்த தானியமும் வழங்கப்படற, சகோதரரை, எங்களுடைய சகோதரர் இவர் இருக்கிறார, இவர் அழைச்சிட்டு வந்தாதான் தானியங்கள் கிடைக்குமா? இப்ப சொல்லும் பொழுது இவங்க பேசுற வார்த்தையை பாருங்க. அதாவது ஆரம்பத்துல யூசுப் நபியையும் அவருடைய சகோதரையும் பத்தி பேசும்போது எதை யாரோ பேசுறாங்க, தாய் வேறுக்கிறதுனால யூசுஃபும் அவருடைய சகோதரர் நாங்க, இவங்களுக்கும் அவங்க சகோதரர் தான். ஆனா பேசும்போது யூசுஃபும் அவருடைய சகோதரர் நாங்க. இப்ப பட்டு அடிபட்டு நொந்து போய் பஞ்சத்துல இருந்து அந்த அமைச்சர் இருந்தாங்கன்னா, அதாவது யூசுப் நபி அமைச்சர் இருந்தாங்கன்னா இவன் வந்தாதான் கொடுப்பேன்னு சொன்ன உடனே இப்ப அப்படியே தகப்பனத்தை எப்படி நைஸா பேசுறாங்கன்னா, எங்களுடைய சகோதரர், அதுவரை யூசுஃபும் அவருடைய சகோதரர் யாரும் மூணாவது ஆள் மாதிரி பேசுற இவங்க இப்ப எப்படி பேசுறாங்க, தங்களுக்கு ஒரு தேவைன்னு வந்த உடனே எங்களுடைய சகோதரர் நாங்க அழைச்சிட்டு போனாதான் எங்களுக்கு தானியம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்படி வந்து சொல்றாங்க. இப்ப யாக்கூப் நபி சொல்லுகிறார், ஹல் ஆமனக்கும் அலைஹி கமா ஆமன்தும் அலா அஹீஹி மின் கபல்,
ஏற்கனவே யூசுப் விஷயத்துல உங்களை நம்பின மாதிரி இனிமேல் உங்களை நான் நம்புவேனா அப்படிங்கிறேன். இப்படிதான் நம்பி நீங்க சொன்ன உடனே யூசுப் அனுப்புற என்ன பண்ணிட்டு வந்தீங்க? அவரை வேலையை கடிச்சிருச்சுன்னு வந்தீங்க, வேலையை பின்றி விட்டது என்று வந்தீர்கள். இப்ப இவருடைய சகோதரர்கள் இவரையும் நான் உங்களோட அனுப்புவேன், அந்த விஷயத்தை உங்களை நான் நம்புவேனா அப்படின்னு யாக்கூப் நபி அவர்கள் உங்களை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப சரின்னு சொல்லிட்டு அந்த பொருளை எல்லாம் இறக்குறாங்க. எந்த பொருளை தரமாட்டேன்னு யூசுப் நபி சொன்னாங்களோ அந்த பொருள் எல்லாம் இருக்கு. ஏன் யூசுப் நபி அதை வைக்கும் பொழுதே சொன்னாங்க, இதை அவங்க போய் பார்த்தாங்கன்னா திரும்ப அவங்க வருவதற்கு இது தூண்டுது. ஏன் இறக்கப்பட்டு வச்சுட்டாரு, பொருள் நமக்கு கிடைச்சிருச்சு, இப்ப இவரையும் நம்ம அழைச்சிட்டு போனா இன்னும் கூடுதலுக்காக கிடைக்கும் ஒரு ஆசை வரும். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை எடுக்கிறது, அவளை பெரிய மீனை பிடிக்கிறதுமே, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது, அது மாதிரி யூசுப் நபி அவர்கள் ஒரு விஷயத்தை கையாளுறாங்க. இவங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்ன பொருளை இவங்களுக்கே தெரியாம வச்சுட்டாங்க. இவங்க வீட்டுல போய் திறந்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கு, நமக்கு பொருள் கிடைச்சிருச்சு, அப்ப இவரை அழைச்சிட்டு போனா இன்னும் நிறைய பொருள் கிடைக்குங்கிற ஆசை அங்கே தூண்டப்படுகிறார். உடனே தகப்பனார்ட்ட மீண்டு வந்து பேசுறாங்க, பாத்தீங்களா பொருள் கிடைச்சிருச்சு, இவரை குட்டிங்கன்னா இன்னும் ஒரு ஒட்டகம் சுமக்குன்ற சுமையளவு நிறைய பொருட்கள் நாங்க எடுத்துட்டு வருவோம், கொஞ்சம் அனுப்புங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப விடாப்பிடியாக பேசுகிறார்கள். அப்போ ஒரு கட்டத்துல யாக்கூப் நபி அவர்கள் சொல்றாங்க, அப்படின்னா நீங்க அல்லாஹ் முன்னிறுத்தி சாட்சி சொல்லுங்க, இவரை நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம், இவர் விஷயத்துல எந்த தவறையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் சத்தியம் செய்யுங்கள், அப்படின்னா நான் அனுப்புறேன் அப்படின்னு யாக்கூப் நபி சொல்றாங்க. இவங்களும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி சாட்சியம் சொல்றாங்க. கிளம்புறாங்க. புறப்படும் பொழுது யாக்கூப் நபி சொல்றாங்க, நீங்க எல்லாரும் ஒரே வாசல் வழியா நுழையாதீங்க, வெவ்வேறு வாசல் வழியாக நுழையுங்கள். ஒரு அரண்மனை ஒரு கோட்டைன்னா நிறைய வாசல் இருக்குல்ல, எல்லாரும் ஒரு வாசல் வழியாக நுழையாதீர்கள், பல வாசல் வழியாக நுழையுங்கள் அப்படிங்கிறாங்க. இத தவறாக இந்த வசனத்துக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. அதாவது கண்ணேறு இருக்குது, எல்லாரும் ஒரே வாசல் வழியாக நுழையாதீங்கன்னு ஏன் தெரியுமா யாக்கூப் நபி சொன்னாங்க? கண்ணு பட்டுடுங்கிறதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த வசனத்துல எந்த வார்த்தையும் இல்லை கண்ணு பட்டுடுங்கிறதுக்காக சொன்னாங்க. பொதுவா அரண்மனையில பல வாசல் இருக்கும் பொழுது பல நாடுகளிலிருந்து மக்கள் வருகின்ற பொழுது ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஒரே வழியாக நுழையும் பொழுது ஒரு பொறாமை, மக்களுக்கு ஒரு பொறாமை ஏற்படும். பொறாமை ஏற்பட்ட இவங்களுக்கு மேல கோபத்தை நடத்துறதுக்கு கூட வாய்ப்பு கேட்டா ஒரே குடும்பத்தை சேர்ந்து பல 9 பேர் ஒரே இடத்துல நிக்கிறீங்க, கோபத்தை துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் குடும்பத்துக்கு ஒரு ஆள் போனாலே கோபம் தான், நீங்க 9 பேர் ஒரு குடும்பத்துல நிக்கிறீங்களே, கோபத்தை துரத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாசல் வழியாக நுழையுங்கன்னு இதுக்காகத்தான் யாக்கூப் நபி சொன்னாங்களே தவிர கண்ணு போட்டுறதுக்காகவே இல்ல, எந்த அர்த்தமும் இல்லை. பேர் அதே மாதிரியே ஒவ்வொருவரும் ஒரு வாசல் வழியாக போயிட்டாங்க. போன உடனே யூசுப் நபி தன்னுடைய சகோதரரை கூப்பிட்டு, நான் தான் உன் சகோதரர் யூசுப், நீ இனிமே பயப்படாத, நான் இருக்கிறேன், அவங்க உனக்கு கேடு செஞ்சது எல்லாம் நீ மறந்துடு, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தனக்கு அருகில கொண்டு வந்து வச்சுக்கிறார். யூசுப் நபி ஒரு விஷயத்தை செய்யறாரு. என்ன விஷயம் செய்யறாருன்னா, மண்ணையுடைய குவளைன்னா அது பெருமதியானதாக இருக்கும், தங்கம் அது மாதிரியான பெருமதியான பொருளாக இருக்கும். அந்த குவளை என்ன பண்ணிடுறாருன்னா, இவன் இந்த தன்னுடைய தம்பி இருக்கிறாரு, தன்னுடைய தாய்க்கு பிறந்த தம்பி, அவருடைய அந்த வாகனத்துல வச்சிருந்தார். வச்சுட்டு ஒரு உதவியாளர் அழைச்சி, நீங்க அறிவிப்பு செய்யுங்க, இந்த 9 பேரையும் பார்த்து திருடன்னு சொல்லுங்க அப்படிங்கிற. அவர் வந்தவர்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் எல்லாம் திருடர்கள். இவங்க ஆள்லாம் பதறி போடுறாங்க, என்னடா இது உதவி கேட்டு வந்தா நம்மள திருடன்னு பதறி போறாங்க, நாங்களே அப்படி திருடவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரே பதட்டமாக ஆகிவிடுகிறேன். நாங்கெல்லாம் ஒண்ணும் திருடல, நாங்க இங்க குழப்பம் செய்யணும் வரல, நாங்க உதவி கேட்டுதானே வந்திருக்கோம், எங்களை திருடன்னு சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்லி இவங்க பேசுறாங்க. இப்ப யூசுப் நபி அவங்க கேட்கிறாங்க, நீங்க திருடர் என்று நிரூபிக்கப்பட்டு விட்டால், வந்திருக்கிற நீங்க எல்லாம் திருடர்கள் தான், ஒரு பொருளை திருடி வைத்திருக்கிறீர்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஏன் அப்படி கேட்கிறாங்கன்னா, எகிப்து நாட்டு சட்டத்தின்படி திருடரை கைது செய்ய முடியாது, வேற தண்டனை தான் கொடுக்க முடியும், மரண தண்டனை போன்ற தண்டனை தான் கொடுக்க முடியும் எகிப்து நாட்டு சட்டத்தின்படி. அந்த நாட்டு சட்டத்தை தான் இவர் அமல்படுத்த முடியும். யூசுப் நபி அங்கதான் அமைச்சரா இருக்கிறார். யாக்கூப் நபியுடைய சட்டத்தின்படி திருடராக இருந்தா கைது செய்யும். இது யூசுப் நபிக்கு தெரியும், ஏன்னா அங்கதானே பிறந்தார், அங்கதான் வளர்ந்தார்.
அதனால யூசுப் நபிக்கு திருடனை கைது பண்ணலாங்கிறது தெரியும். இப்ப தன்னுடைய தம்பியை தாங்களே வச்சுக்கிறேன், என்ன பண்றது, கைது பண்ணாலும் வச்சுக்க முடியும். அப்ப அதனாலதான் தன்னுடைய தம்பியினுடைய வாகனத்திலேயே இந்த மன்னருடைய தோலையை வச்சுட்டு மற்ற சகோதரர்களிடம் திருடர்கள் அப்படிங்கிறார். இதை செஞ்ச உடனே நாங்களும் வந்து திருடலைங்கிறாங்க. நம்ம பாருங்க நிரூபிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன தண்டனை கொடுக்கலாம்னு சொன்ன உடனே எங்க நாட்டு தண்டனை என்னன்னா, எங்களுடைய தகப்பனாரிடத்துல என்ன தண்டனைனா, யாரிடத்துல திருடப்பட்ட பொருள் இருக்குதோ அவரை கைது செய்யணும் அப்படிங்கிறாங்க. அப்ப யூசுப் நபி ஒவ்வொரு வாகனமா தேடுறாங்க. யூசுப் நபிக்கு தெரியும் எந்த வாகனத்துல இருக்குன்னு, நான் தம்பி வாகனத்துலதான் இருக்குன்னு தெரியும். அதை போய் எடுத்துட்டா, முதல்ல அதை போய் எடுத்துட்டா என்ன தெரியும், லட்ச மாதிரி எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப அதனால ஒவ்வொரு வாகனமா யூசுப் நபி தேடுறாங்க. 9 பேருடைய வாகனத்தை தேடிட்டு கடைசியா தன்னுடைய தம்பியினுடைய வாகனத்துல இந்த இருக்கு போகல, இவங்க எல்லாம் தெரிஞ்சு இருக்காங்க, யாருடைய வண்டியில போல இருந்துச்சோ இவரை நாங்க விட மாட்டேன், கைது பண்ணிட்டுன்னு சொல்லி தான் தம்பிய பிடிச்சு வச்சுக்கிறாங்க. நீங்க எல்லாம் போங்க, நீங்க எல்லாம் போயிடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டிடுறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள ஒரே சங்கடமா போச்சு. இவங்கள மூத்தவர், இந்த 9 பேர்ல மூத்தவர் சொல்றாரு, நம்ம ரொம்ப வரம்பு மீறிட்டோம், ஏற்கனவே யூசுப் விஷயத்துல வரம்பு மீறிட்டோம், இப்ப இவர் விஷயத்துல அல்லாஹ் முன்னிறுத்தி சாட்சி சொல்லிட்டு வந்தோம், இவரை நாங்க எதையுமே தவறு விட்டுட மாட்டோம், என்ன பண்றது, எப்படி நம்முடைய தகப்பனாருடைய மூஞ்சல் முடிக்கிறது, நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன், அப்ப நீங்க எல்லாம் போக நடந்ததை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த 8 பேர் 9 பேர்ல ஒருத்தர் மட்டும் இங்க இருக்கிறாரு, மற்ற 8 பேர் என்ன பண்றாங்க, யாக்கூப் நபிக்கு போறாங்க. போய் இப்படி சொல்றாங்க, உங்க மகன் திருடிட்டாரு, எங்களுக்கு நீங்க நம்ப மாட்டீங்க, நம்மளோட நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்கல்ல உதவி கேட்டு, அவங்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, உங்க மகன் திருடத்தான் செஞ்சுட்டாரு. இப்போ யாக்கூப் நபிக்கு கவலை. என்ன கவலை, என்னடா இது நம்ம பிள்ளைங்க விஷயத்துல இவங்க இப்படி இருக்கிறாங்க, இவங்கதான் இதை செஞ்சுட்டாங்கன்னு யாக்கூப் நபி நினைக்கிறார். யூசுப் நபி விஷயத்துல யூசுப் நபியை ஓரே கிடைச்சிருச்சுன்னு சொன்ன பொழுது எந்த வார்த்தையை யாக்கூப் நபி சொன்னாரோ அதே வார்த்தை இந்த இடத்துலயும் சொல்கிறார். சவ்வனத்திலும் அன்புசுக்கும் அம்ரன், உங்களுடைய உள்ளங்கள் ஒரு காரியத்தை அலங்கரித்து விட்டது, ஏதோ செய்யணும்னு செஞ்சிட்டீங்க, இந்த நேரத்தில் நான் சொல்வதெல்லாம் அழகிய பொறுமை மேற்கொள்கிறேன். யூசுப் நபியை இவங்க யூசுப் நபியை தூக்கி போட்டு வந்தப்ப எந்த அழகிய பொறுமைங்கிற வார்த்தை சொன்னாரோ அதே வார்த்தையை இங்கேயும் அவர் பதிவிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, பொறுமை மேற்கொள்ளலாம். எப்ப மேற்கொள்ளலாம், ஒரு சோதனை வரும்போது மேற்கொள்ளலாம், திரும்ப அதே சோதனை வரும் பொழுது மனுஷன் தோன்றுவோம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு புள்ள மவுத்தாகுதுன்னு வைங்களேன், அந்த நேரத்துல ஏதோ ரொம்ப ஈமானுடைய கட்டுப்பாடு இருக்கக்கூடியவங்க உறுதியா இருக்கலாம், சரி ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம். இன்னொரு பிள்ளை மவுத்தாயிட்டான், ஆள் உடஞ்சிருவாங்கல்ல, அது மாதிரிதான் யாக்கூப் நபிக்கு நடக்கும். யாக்கூப் நபிக்கு முதல்ல யூசுப் நபியையும் காணும், இப்ப அவருடைய சகோதரரையும் காணும். ஆனா அந்த நேரத்திலும் கலங்காமல் ஜமீல் அழகிய பொறுமை நாம் மேற்கொள்ளும். நாம இன்றைக்கு நம்முடைய ஒரு சின்ன சோதனை வந்துட்டா கூட பொறுமை என்பதை நம்ம எப்படி மேற்கொள்ளுவோம்னா, பொறுமை முதல்ல எப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் நமக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டானே, என்னால ரொம்ப மனசுல கவலையா இருக்கு, என்ன செய்யறதே தெரியல, அது இதுன்னு யாரையும் பாக்குறோமோ எல்லாத்தையும் போடுவோம். கஷ்டமாதான் இருக்கு, நமக்குன்னே சோதனை வந்துகிட்டே இருக்கு, கஷ்டத்துக்குன்னே கஷ்டம், அடிக்குமே அடி வந்துகிட்டே இருக்கு, கடைசியில சொல்லுவோம் என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான்னு பொறுமையா இருக்கிறேன். எப்போ சொல்றது, எல்லாத்தையும் குழம்பி முடிச்சுட்டு பொறுமையா இருக்கேன் அப்படி, இது பொறுமையா? ரசூலுல்லாஹி பொறுமை என்றால் இன்னம சபரு இந்த சதமத்தின் மூலம் பொறுமை என்பது சோதனை வந்தவுடனே வருவதுதான், பொறுமைக்கு வருவது கிடையாது, சோதனை வந்தவுடனே வருவது. அதைத்தான் யாக்கூப் நபி கடைபிடித்தார். கஷ்டம் வரும் பொழுதெல்லாம், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், மீண்டும் மீண்டும் அடி கொடுக்கப்பட்டாலும், மீண்டும் மீண்டும் சோதிக்கப்பட்டாலும் ஜமீல் அழகிய பொறுமையை மேற்கொள்கிறேன் என்றார். இது நமக்கெல்லாம் படிப்பு. சொல்லிட்டு அழகிய பொறுமையை மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் நபி நினைச்சு அழுகிறாங்க, அவருடைய சகோதரர் நினைச்சு அழுகுறாங்க. அழுத உடனே அந்த சகோதரர்கள்லாம், நீங்க என்ன இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்களே, அழுத நீங்க மௌத்தாடிங்க போல அப்படிங்கிறாங்க. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு அழலப்பா, இன்னமா அஷ்கு பசி ஹுஸ்னி, என்னுடைய கவலை என்னுடைய துக்கத்தை நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடத்துலதான்,
அல்லாஹ்விடத்துல நான் உதவி உங்கள்கிட்ட ஒன்றும் செல்லவில்லை என்று யாக்கூப் நபி தன்னுடைய குற்றத்தை துயரத்தை எத்தனை சோதனை வந்தாலும் அல்லாஹ் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுமையோடு அங்க இருக்கிறாங்க. அப்ப மீண்டும் இந்த சகோதரர்கள் போறாங்க, வேற வழி இல்லை, மீண்டும் போய் உதவி கேட்கிறாங்க. அப்ப உதவி கேட்டு போகும் பொழுது யூசுப் நபி அவங்க, என்ன திரும்ப உதவி கேட்டு வந்திருக்கிறீங்க, இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. யூசுப் நபி கேட்கிறாங்க, என்ன கேள்வினா, நீங்கள் அதாவது அழிந்தும் வாழ்த்தும் யூசுப் அஹீஹி வாழ்த்தும் ஜாஹிலும், நீங்க விவரம் இல்லாம இருக்கும் பொழுது, விவரம் இல்லாத பருவத்தில் இருக்கும் பொழுது யூசுப் விஷயத்திலையும் அவருடைய சகோதரர் விஷயத்திலையும் நீங்க என்ன செஞ்சீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கிறாங்க யூசுப் நபி. அப்பதான் தெரியுது உங்களுக்கு, ஆஹா இவர் தான் யூசுப். ஏன்னா அதுவரை யூசுப் நபியை பத்தி நானுமே இல்லை. யூசுப் நபியை கிணத்துல போட்டவரை நமக்கு தானே தெரியும், நம்ம தகப்பனருக்குள்ள தெரியாத. அதை பத்தி இவர் கேட்கிறாருன்னா இவர்தான் யூசுப், இன்னக்கல அந்த யூசுப், நீர்தான் யூசுப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப யூசுப் நபி சொல்றாங்க, அன யூசுப், நான் தான் யூசுப், வஹாத அஹி, இது என்னுடைய சகோதரன், எங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிந்து விட்டார், எங்களுக்கு இவ்வளவு அன்பத்தை கொண்டிருக்கிறார். யார் இறைவனை அஞ்சி பொறுமையோடு அவர்களின் கூலியை அல்லாஹ் நாசமாக்க மாட்டான், நீடிக்குமா. இதுதான் நமக்கெல்லாம் படிப்பனை. எவ்வளவு சோதனை வந்தாலும், அந்த எவ்வளவு வாழ்க்கையில நெருக்கடி வந்தால் அல்லாஹுடைய அச்சத்தை இணையச்சத்தை விடாமல் பொறுமையோடு இருந்தால் அல்லாஹ் நமக்கு வழியிடத்தை ஏற்படும். பொருளாதார நெருக்கடி வரலாம், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், எந்த கஷ்டம் வந்தாலும் இணையச்சத்தை விட்டுவிடக்கூடாது. சில பேர் பொருளாதார இணையச்சத்தை விட்டு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் என் இறையச்சத்தை விட்டு கொடுத்துட மாட்டேன், அல்லாஹ் கற்றுத்தருகிற பொறுமையை விட்டு கொடுத்துவிட மாட்டேன் என்று உறுதியோடு இருந்தால் அல்லாஹ்வின் தவக்குலித்தால் அல்லாஹ் ஒரு வழியிடத்தை போக்குவரத்து ஏற்படும். யோசிச்சு பாருங்க, அப்படிதான் யூசுப் நபிக்கு ஏற்படுத்தலாம். வாழ்க்கையில அடிக்கு மேல நெருக்கடிக்கு மேல நெருக்கடி, 30 சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள், இவங்க 2 பேரை இவங்களுக்கு நெருக்கடிக்கு மேல நெருக்கடி கொடுத்தாங்க. அவங்க பார்வையில இந்த பேர் சேர்ந்ததுக்கு ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அந்த 1 பேர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த 2 பேர் முதன்மையாக அடித்து விடுவார்கள் என்று நினைத்தார்கள். அவன் எத்தனை துரோகங்கள் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டுவிட மாட்டேன், பொறுமையை விட்டுவிட மாட்டேன், மீது தவக்குள் வைப்பேன் என்று இருந்ததுனால யாரெல்லாம் இவருக்கு எதிரி செய்தார்களோ அவர்களோட நிலையை அல்லாஹ் தாழ்த்தி பாதிக்கப்பட்ட யூசுப் நபியுடைய நிலையை அல்லாஹ் உயர்த்தி ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தாலே இதுதான் அல்லாஹ்வுடைய செயல். நமக்கு கஷ்டம் வந்துடுச்சு, துவண்டு போய்விட்டால், இணையச்சத்தை விட்டுவிட்டால் அவ்வளவுதான் நம்ம நிலைமை முடிஞ்சிருச்சு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நெருக்கடி வந்தாலும், எவ்வளவு ஏற்று பெற்று வந்தாலும் நம்முடைய உறவினர்களே வசைப்பாகும் கூட இணையச்சத்தை விட்டு விடாமல் இருந்தால் அவர்களுடைய நிலைமையை விட அல்லாஹ் ஒரு நாள் நம்முடைய நிலையை உயர்த்துவார். அதை யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு நமக்கு பாடமாக தெரியும். இன்னும் கொஞ்சம் நீண்ட நெடிய சம்பவம் இருக்கு, நேரம் இல்லாத சுருக்கமா முடிச்சிருவோம். இது யாக்கூப் நபி இடத்துல தகவல் போது யாக்கூப் நபி புறப்பட்டு வராங்க. தன்னுடைய பெற்றோரை யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய பெற்றோரை அரியணையில ஏத்துறாங்க. யாக்கூப் நபி வந்த உடனே அரியணையில ஏத்துறாங்க. ஏற்றிய பிறகு இந்த சகோதரர்கள் தன்னுடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்து யூசுப் நபி அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்கிறாங்க. யூசுப் நபி சொல்றாங்க, அழைக்குமையோ இன்றைய தினம் உங்களை நான் பழி வாங்க போறதில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நான் உங்களை மன்னித்து விட்டேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்று உங்களுடைய பெருந்தன்மையோடு நடத்துறாங்க. உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன், உங்களை பழி வாங்குற நோக்கம் இல்லை, நான் பழி வாங்க போறதும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து குடும்பமும் ஒன்று சேருகிறது. மொத்த குடும்பம் ஒன்று சேர்ந்துருச்சு. 11 பிள்ளைகள், அவர்களுடைய பெற்றோர்கள், யாக்கூப் நபியும் அவருடைய மனைவி. அப்ப இது எல்லாம் ஒண்ணு கொண்ட உடனே அரியணையில் அரியாசனத்தில் தன்னுடைய பெற்றோரை அமர வைக்கிறார். இந்த 11 பேர் பெற்றோருக்கு படைகிறார்கள். இந்த கனவு, ஆரம்பத்தில் கண்ட கனவு இங்கே உண்மையாகிறது. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், 11 நட்சத்திரங்கள், ஒரு தந்தை, ஒரு தாயார், 11 பிள்ளைகள், அந்த பணிவிடை பார்க்கிறார். இதோடு யூசுப் நபி அவர்களுடைய வரலாறை எல்லாம் முடிக்கிறார். கனவிலே துவங்கி அந்த கனவு நிறைவேறுகின்ற இடத்தில் அவர்களுடைய வரலாறு முடிகிறது.
இந்த கனவு காணப்பட்ட நேரத்திலிருந்து அது நிறைவேறுகின்ற வரை யூசுப் நபி அவர்கள் சந்தித்த சோதனைகள், கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. அந்த பாதைகள் கற்களும் முற்களும் நிறைந்ததாக இருந்தது. அந்த பாதைகளில் இந்த கனவு நிறைவேறாமல் என்ற எண்ணத்தால் எந்த மனிதனுக்கும் ஏற்படும். ஆனால் யாக்கூப் நபிக்கும் சரி, யூசுப் நபிக்கும் சரி, கொஞ்சம் கூட சந்தேகம் வரவே இல்லை. யாக்கூப் நபி அந்த கனவு கண்டபொழுதே சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டார் என்று. அடுத்த நாளே பிள்ளைய காணும். எந்த பிள்ளையை தேர்ந்தெடுத்தான்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைய காணும். ஆனாலும் நம்பிக்கை குலையல. நீ எல்லாம் பிள்ளை மூத்தாயிடுச்சு, யூசுப் செத்துட்டாரு, யூசுப்பை எடுத்து விட்டது என்று சொன்னால் கூட நான் நம்ப மாட்டேன். அல்லாஹ் தலைவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும் என்று அவர் உறுதியாக நம்பியிருந்தார். அடுத்த யூசுப் நபி தான் சகோதரன் இருக்கிறார், அடிக்கிறார்கள், ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு வந்தோம். அந்த இடத்துல தன்னை வளர்த்தது நான் பத்தை கிடத்த சிறைக்கு சென்று சிறையிலே ஒருவருடைய மரணத்தினால் பல நாட்கள், பல ஆண்டுகள் சிறை வாழ்க்கை அனுபவிக்க நேரிட்டது. இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளம் சோலை போகிற அல்லாஹ் நமக்கு சொன்னா, உன் சகோதரர் செஞ்ச தப்பை எல்லாம் நீங்களே அவங்களுக்கு சொல்லி காட்டுவீங்க, அந்த வாக்குறுதியை நான் நம்பி இருக்கிறேன் என்று பொறுமையை மேற்கொண்டார்கள். அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு எல்லா மற்ற சகோதரர்களை எல்லாம் விட யூசுப் நபி அல்லாஹ் சிறப்பித்தான். அப்ப நமக்கு தான் பாடம். எவ்வளவு நெருக்கடி வாழ்க்கையில வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், யார் நம்ம எதிர்த்தாலும், யார் நம்மை பகைத்தாலும், யார் நமக்கு துரோகம் செய்தாலும் அல்லாஹ்விடத்துல அந்த இறையச்சத்தை விட்டுக்கூடாது. நம்முடைய நிலைமையை பார்த்து கேள்வி பேசுறான், அந்த உறவினர் வசதிப்பாங்க, நம்மை நண்பர்கள் பேசுறான், கொஞ்ச நாள் வட்டி வாங்கிட்டு பார்க்கிறேன், இஎம்ஐ போட்டுருவோமே, இப்படி போனா அல்லாஹ்வுடைய அச்சத்தை நம்ம இழந்துட்டோம். நம்ம வீட்டுல ஒரு டிவி இல்ல, நம்ம வீட்டுல ஒரு பொருள் இல்ல, நம்ம பைக் இல்ல, கார் இல்ல, சுத்தி இருக்கிறவங்க விட்டுட்டு அந்த பொருளாதாரத்துக்காக வட்டியில இறங்கி, இஎம்ஐல இறங்கி நாம அந்த பொருளாதாரத்தை இறைச்சத்தை விட்டுட்டோம். இறைச்சத்தை விட்டுட்டு அதோட நம்ம அதோட பாதாளத்துக்கு போயிடும். என்ன நெருக்கடி வந்தாலும், எவன் என்ன பேசினாலும் சரி, நம்முடைய நெருக்கடியை பார்த்து, நம்முடைய ஏழ்மையை பார்த்து ஒருத்தன் கேள்வி பேசுறாங்க, அந்த நேரத்திலேயும் நான் இறையச்சத்தை விட்டுட மாட்டேன், அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறிட மாட்டேன், பொறுமையை மேற்கொள்வேன் என்று இருந்தால் அந்த யாரெல்லாம் பேசினார்களோ அவர்களுடைய நிலையை விட அல்லாஹ் ஒரு நாள் நம்முடைய நிலையை உயர்த்துவார். இதுதான் யூசுப் நபி அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம். அத்தகைய பொறுமையை நம் வாழ்நாள் முழுவதும், அந்த அழகிய பொறுமையை குழம்பிவிட்டு மேற்கொள்கின்ற பொறுமையாக இல்லாமல், சோதனை வருகின்ற பொழுதே மேற்கொள்கின்ற அழகிய பொறுமையை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தவை புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.